2023ல் ஜவான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கும் மேலே கடந்து ஒரு வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜவானை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, தொங்கி அப்படிங்கிற ஒரு படம் ராஜ்குமாரோட டைரக்ஷனில், ராஜ்குமார் ஹிரானி இவரோட டைரக்ஷனில் வெளியே வந்த படம். டாப்ஸி பன்னு, நம்ம ஷாருக் கான் இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருப்பாங்க. மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஒரு படம், அதாவது பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சொல்லிட்டு குறிப்பாக தமிழ்லேயுமே இந்த படத்தை டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு சொல்லலாம். ஒரு வெளிநாட்டில் சிக்கிக்கிட்ட ஆட்கள்லாம் எப்படி மீண்டு அவங்கவுங்க தேசத்துக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இது. இந்த படம் தான் வந்து முதலாக வந்துட்டு சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஜித்தா பாலைவனம் மாதிரியான பகுதிகளில் வந்துட்டு இந்த படம் ஷூட் பண்ணப்பட்ட முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய லெவலில் போராடி ஜியோ சினிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் 9, 16 இந்த 2 தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் அப்டேட் வரும்போது நாங்கள் தெரிவிக்கிறோம்.